உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து பட்டறை பெரும்புதூர் அருகே இயங்கி வரும் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில நிர்வாகிகள் பூண்டி இளவரசு, கைவண்டூர் செந்தில், பூண்டி ராஜா, ரமேஷ், பழனி, சுதாகர், வேதா லாரன்ஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து நாகூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் அருட்செல்வன் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து இந்தியன் வங்கி மற்றும் அஞ்சல் நிலையத்தை முற்றுகையிட்ட விசிகவினர் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வெல்லும் சனநாயக மாநாடு ஆயத்த பணிகள் குறித்த காஞ்சி, திருவள்ளூர், திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட முன்னணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விசிக வடக்கு மாவட்ட செயலாளர் மேனகா தேவி கோமகன், தலைமைச் செயலாளர் பாலசிங்கம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர்கள் எழில் கரோலின், சூக்க விடுதலை செழித்து நிலவன், பாசறை செல்வராஜ் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெல்லும் சனநாயகம் குறித்து பல்வேறு கருத்துக்களை வழங்கினர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையத்தில் காஞ்சிபுரம் தெற்கு, வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் காஞ்சிபுரம் மாநகர் மாவட்ட செயலாளர் மதியாதவன், காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் தீவா எழிலரசு, தென்னவன், பொன்னிவளவன், கனலவெளி, சாமுவேல், அருண் கௌதம், நீலமேகம், ஞான முதல்வன், ஆதவன், கலைவடிவன், பெருமா பழனி, தளபதி சுந்தர், கண்ணன், வடிவேல், சதீஷ், முகவேல், ராமராஜன், பாவலன், தேவராஜ், அசோக், இன்பசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழர் உள்ளிட்ட திருப்பெரும்பூர் தொகுதியின் நாடாளுமன்ற
நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கம் அம்பேத்கர் சிலை அருகில் ஒன்றிய செயலாளர் அருள்செல்வம் தலைமையிலும் மேல்பட்டாம்பாக்கம் பேரூர் செயலாளர் முகமது இத்ரீஸ் முன்னிலையிலும் மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் பிஎன் பாளையம் முன்னணி தோழர் ஜோதிபாஸ், கீழக்கவரப்பட்டு முகாம் செயலாளர் பிரகாஷ், தடா ரமேஷ், கொங்கராயனூர் முகாம் செயலாளர் கலைவாணன், பர்குணன் அபுதாலிப், வசந்த், நவீன், ஆனந்த், அப்புனு, பாஸ்கர், பருத்தி ஜெயகுணன், கொங்கராயனூர் முகாம் செயலாளர் அஜித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஒன்றிய மோடி அரசை கண்டித்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக கோரி கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழர் உள்ளிட்ட செய்வது நியாயம்தானா? செய்வது நியாயம்தானா? நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள அண்ணா சிலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மோடி அரசுக்கு எதிராகவும் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக கோரியும் கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர செயலாளர் செந்தில்குமார், ஒன்றிய செயலாளர் தனபால், மாநில துணை செயலாளர் முத்தமிழ் வேந்தன், நகர பொருளாளர் கரிகாலன், நகர துணை செயலாளர் உதயகுமார், நகர அமைப்பாளர் திருநாவுக்கரசு, சட்டமன்ற தொகுதி செயலாளர் அறிவழகன், நகர செயற்குழு உறுப்பினர் முத்தானந்தமதி, ஒன்றிய அமைப்பாளர்கள் ஸ்டாலின், அசோக்குமார் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மக்களவையில எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் தொடர்ச்சியாக இன்று வரை 141 உறுப்பினர்களை மோடி அரசு திட்டமிட்டு இடைநீக்கம் செய்துள்ளதை கண்டிக்கின்ற வகையில் தாராபுரம் பகுதியில் அவரை மோடி அரசையும் ஒன்றிய அரசையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டுள்ளோம். இந்த மோடி அரசு திட்டமிட்டு தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் கலர் கூட்டி வீசிய கயர்வுகளை கண்டித்தும் மக்களவையில் கேள்வி கேட்ட எமது எழுச்சி தமிழர் உள்ளிட்ட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இடைநீக்கம் செய்த மோடி அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக அவர்களை போட்ட ஆணையை திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றில் ஒட்டுமொத்த தமிழகமும் போராட்டக்களமாக மாறும் என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்ட வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரத்தினவேல் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் வீரசெங்கோலன், மண்டல செயலாளர் வழக்கறிஞர் ஸ்டாலின், செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் உதயகுமார், ஒன்றிய செயலாளர்களான நந்தன், இடிமுழக்கம், வரதராஜன், மனோகரன், இளமாறன், பாஸ்கர், பிச்சப்பிள்ளை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தம்பிகள் நாங்கள், மோடி அரசே, மோடி அரசே, மோடி அரசே, மோடி அரசே, மோடி அரசே, மோடி அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே. நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் இடைநீக்கம் அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தியும் புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போலீசார் மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் ஆதவன், எழில்மாறன், வாகையரசு, தமிழரசன், தங்க கதிர்வேல் மற்றும் விசிக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
எம்பிக்களை இடைநீக்கம் செய்த போக்கினை கைவிடு கார்ப்பரேட் மோடி அரசு பேடி அரசு ஏமாற்றாதே இந்திய மக்களை மறந்து காலின் காவலன் நின்று நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து பாஜக அரசு பதவி விலக கோரியும் திருவாரூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் மா வடிவழகன், நகர செயலாளர் ஆசை தம்பி, சட்டமன்ற தொகுதி செயலாளர் பா நிலவன், ஒன்றிய செயலாளர்கள் ஈவேரா பூபாலன், மாதவன், செல்வம், ஒன்றிய துணை செயலாளர் தலித் வீரையன், ஒன்றிய அமைப்பாளர் சுரேஷ் புரட்சி வளவன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் ONGC அந்தோணி, மாவட்ட அமைப்பாளர்கள் சுந்தரபாண்டியன், சந்திரபோஸ், என்கன் ரகுவரன், வீரகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்திய கூட்டணியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்த மோடி அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இல்லாமல் இந்தியா முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக திருவாரூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மோடி அரசை பதவி விலக வலியுறுத்தி இந்த சாலை மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க மறுக்கின்ற மோடி அரசு பாராளுமன்றத்தில் கண்ணீர் புகையை வீசிய கைவர்களுக்கு துணை போகின்ற மோடி அரசு பதவி வழங்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கூறி மோடி அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கடலூர் மாவட்டம் நெய்வேலி புதுக்குப்பம் ரவுண்டானாவில் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட பொருளாளர் துரைமருதமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி செயலாளர் அதிகமாம், தொகுதி துணை செயலாளர் பாஷா பன்னீர், மாநில நிர்வாகிகள் திருநாவுக்கரசு, காசிநாதன், சக்திவேல், செல்வகுமார், குரு தங்கமோகன், புரட்சி கதிர், நெய்வேலி நகர நிர்வாகிகள் குழந்தைராஜ், மோகன், ரவி, மாயகிருஷ்ணன், மாவட்ட நிர்வாகிகள் தணிகாச்சலம், மணிவேந்தன், தமிழரசன், சிறுத்தை சிவா, சவுந்தர் பாலாஜி, கார்த்தி, வடலூர் வரதராஜ், ஆசை வளவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருமாவளவன் தம்பிகள் நாங்கள், வேறறுப்போம், சனாதனத்தை வேறறுப்போம், பாதுகாப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் பெரியார் சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் புதியவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மதவாத மோடி அரசு பதவி விலக வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினர்.
நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். மர்ம நபர்களை கைது செய். அதுக்கெல்லாம் லாக்கி இல்லை. பிஜேபி கும்பலே. மோடி கும்பலே. கேள்வி கேட்டால் குற்றமா? இந்தியா என்பது ஜனநாயக நாடு. மோடியே பாஜக மோடியே நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து அரியலூர் கிழக்கு மாவட்டம் ஜெயங்கொண்டம் 4 ரோட்டில் உள்ள தலைமை தபால் நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் ஆசிரியர் செல்வராசு, ஒன்றிய செயலாளர் காசி பாரதி, மாவட்ட அமைப்பாளர்கள் சின்னராஜா, மாயாண்டி, சுந்தர், வேல்முருகன், சரவணன், நகர்மன்ற உறுப்பினர் திலகவதி, சக்திவேல், இளையபாரதி, மாரிமுத்து, மாரியப்பன், தர்மா, சத்யானந்தன், வழக்கறிஞர் இளவரசன், சங்கர், குமரவேல், தங்க அருண்குமார், மாதவன், பாலமுருகன், சத்யநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இன்று நாடாளுமன்றத்தில் மக்களவையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை இடைக்கால பணி நீக்கம் செய்துள்ளார்கள். மத்திய அரசை, ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். மக்களுக்காக போராடக்கூடியவர், இரவு பகல் பாராமல் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கே தன்னை அர்ப்பணித்த மகத்தான தலைவர், சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை பதவி நீக்கம் செய்திருப்பது எழுச்சி தமிழர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை எதிர்கொள்ள முடியாமல் அச்சத்தில் செய்துள்ளார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்களின் 2024 மதவாத சக்திகள் தோல்வியடையும் என்பதை உறுதி செய்யும் வகையில் இவர்கள் செயல்பாடு இருப்பது என்பது வெட்டா வெளிச்சமாக ஆகியுள்ளது. மதவாத சக்திகள் ஜனநாயக குரல்களை நசுக்குவோம் என்பதற்கு இதுவே ஒரு சான்றாகும். ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் இதற்கு தீர்ப்பளிப்பார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இதுபோன்ற நடவடிக்கைகளால் இந்திய அரசின் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டமும், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த நூல்கள் இல்லை என்று சொன்னால் இன்னமும் இவர்கள் ஒடுக்குவார்கள் என்பது இந்த நேரத்திலே உறுதியாகியுள்ளது. ஆகவே ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மதவாத சக்திகளை முறியடிக்க வேண்டுமாய் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறையில் உள்ள தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு பூட்டு போடும் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தபால் நிலையம் உள்ளே நுழைந்து பூட்ட முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தை கட்சி பொறுப்பாளர் பிரேம்குமார் பெட்ரோலை உடல் மீது ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பிரேம்குமாரை மீட்ட காவல்துறையினர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒன்றிய செயலாளர் பழனிசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்த ஒன்றிய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர்.
நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள ரயில் நிலையம் முன்பு தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருப்பூர் ஈரோடு மாவட்ட மண்டல துணை செயலாளர் ஜல்லிப்பட்டி முருகன், உடுமலை நகர செயலாளர் ரவிக்குமார், உடுமலை நகர பொறுப்பாளர் பொன் சக்திவேல், உடுமலை ஒன்றிய செயலாளர் மகாலிங்கம், குடிமங்கலம் ஒன்றிய செயலாளர் முத்துசாமி, மடத்துக்குளம் ராஜசேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எம்பி பதவியை பறித்த ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். ஜனநாயகத்தை பாதுகாப்போம். ஜனநாயகத்தை பாதுகாப்போம். கண்டிக்கின்றோம். விடுதலை நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மாநில துணை செயலாளர் பொன் செந்தமிழ் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் அரவரசன், பார்வேந்தன், விடுதலை கனல், கலைவாணன், வல்லவன், இனியவன், அரசகுமார், வேம்பு, அரசவளவன், சுரேஷ், செலியன், லெலின், மகேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அமைப்பாளர் ரங்கசாமி, மகளிர் விடுதலை இயக்க அமைப்பாளர் துளசி மற்றும் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் முருகன், ஷாஜகான், செந்தில், திருமாரவி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்றத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கவில்லை என்கின்ற கோரிக்கையில் வைத்து விவாதித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்தது சர்வாதிகாரமான போக்கு, ஜனநாயக சக்திகளை நசுக்கின்ற போக்கு. இதை திருப்பூர் வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் இன்றைக்கு 40க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீக்கி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்திருக்கிறது இந்த மோடி அரசு. இது ஜனநாயக சக்திகளை நசுக்குகின்ற போக்கு. ஆகவே மத்திய அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும். இந்த சமூக நீதி ஆட்சியில் குறிப்பாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை நசுக்குகின்ற இந்த செயல் இது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைக்கின்ற போக்கு. ஆகவே இது போன்ற செயல்களை செய்த பல தலைவர்கள் இன்றைக்கு மண்ணை கவ்விக்கொண்டு இருக்கிற சூழல். ஹிட்லர் ஆட்சி நடப்பது போல சர்வாதிகாரி ஹிட்லர் போன்று தன்னுடைய போக்கை இந்த மோடி அரசு இதோடு நீட்டிக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் இன்று இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளை ஒன்று திரட்டுகின்ற சக்தியாக இருக்கக்கூடிய நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டத்துக்கு அறைகூவல் விடுக்க உள்ளார். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது முதற்கட்டமான ஒரு போராட்டம் தான். இன்னும் இந்த போராட்டம்
தொடர்ந்து நடக்கும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்களை எழுப்பிய விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி நெல்லித்தோப்பு மறைமலை அடிகள் சாலை சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். எதிர்கட்சி உறுப்பினர்களை நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வருமான வரி அலுவலகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வடக்கு மாவட்ட செயலாளர் சிசு இளைய கௌதமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,